கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்க அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல. உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல. உங்க நன்மைய என்ன நாளும் போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. நன்றி அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய அன்பை அப்பா எண்ணி அப்பா எங்களால் அளவிட முடியாத அன்பை எங்கள் மேல் வைத்திருக்கிற உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் யாரால் அறியக்கூடும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய அன்பை ருசி பார்க்க வைத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7 மற்றும் 8 9வது வசனங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8 மற்றும் 9வது வசனங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து சகல பாவங்களை தீர்க்கும்படியாக தேவாட்டுக்குட்டியாய் அவர் பாவம் மன்னிப்புக்கு இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற வேத வாக்கு நிறைவேறும்படியாக அவர் நமக்காய் பாவத்தை மன்னிப்பதற்காக அவருடைய ஜீவனை கொடுத்தது மட்டுமல்லால் கடைசி சொட்டு இரத்தம் வரை நமக்காய் அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அன்பு பிள்ளைகளே, அந்த இரத்தமானது 9வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவருக்கு தான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அவருடைய இரத்தம் என்பது பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்படியாய் சிந்தப்பட்ட இரத்தம். அப்போ எத்தனை வருடங்களாக 5 வருடங்களாக 20 வருடங்களாக 10 வருடங்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் எத்தனை வருடங்கள் பாவம் செய்திருந்தாலும் அத்தனை வருடத்தான பாவத்தை ஒரே நிமிஷத்திலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அந்த இரத்தத்திற்கு உண்டு. அன்பு பிள்ளைகளே, ஏனென்று கேட்பீர்களாகில் அந்த இரத்தமானது அப்படி விலையேற பெற்ற இரத்தமாய் இருக்கிறது. அப்படி கேடு அடைந்தார் அவர். அப்படி பாடுகள் பட்டதினாலே அந்த இரத்தத்தின் வல்லமையானது இப்பேற்பட்ட பாவத்தில் இருக்கிறவனையும் மீட்க அந்த இரத்தத்துக்கு என்ன செய்கிறது? வல்லமை இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இரத்தம் எவ்வளவு உடம்பில் இருக்கிற அத்தனை இரத்தமும் கடைசி சொட்டு இரத்தம் வரை நமக்காய் சிந்தின அந்த இரத்தமானது நம்மளை பாவத்திலிருந்து மீட்கும்படியாய் சிந்தப்பட்ட இரத்தம். அன்பு பிள்ளைகளே, கடைசியாக இரத்தமும் தண்ணீருமாக வந்தது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உடம்பில் இருக்கிற அத்தனை இரத்தமும் நமக்காய் ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் பாவத்தில் மூழ்கி இருக்கிற ஒவ்வொரு பாவிகளுக்கும் சிந்தப்பட்ட இரத்தம். அன்பு பிள்ளைகளே, அந்த பாவத்தை மன்னிப்பதற்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் வல்லமை எப்பேற்பட்ட பாவத்திலே மூழ்கி இருக்கிறவனையும் பாவக்கரையிலிருந்து நீக்கி அவனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வல்லமை அந்த இரத்தத்துக்கு உண்டு. அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இரத்தத்தை
நமக்காய் சிந்தின அந்த அன்பு தெய்வம் உலகத்தில் இருக்கிற உள்ளவனை காட்டில் நமக்குள் இருப்பவர் பெரியவர் என்ற வேத வாக்கியத்தின்படியாக அவர் பெரியவராய் இருந்தும் அவர் உன்னதராய் இருந்தும் மகிமையில் இருந்தும் நமக்காய் அத்தனை வெறுமையாக்கி அத்தனை அதிகாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்காய் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலாய் வந்து இந்த உலகத்திலே நமக்காய் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியைப் போல ஒரு வார்த்தையும் பேசாதிருந்ததின் காரணம் என்ன? உங்கள் மீதும் என் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு மாத்திரம்தான் அன்பு பிள்ளைகளே. அவருடைய ரத்தம் நம்மளை என்ன செய்கிறது? சகல பாவத்தில் இருந்து நம்மளை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது அன்பு பிள்ளைகளே. எப்பேற்பட்ட பாவியும் சேற்றில் இருக்கிறவனையும் பூமியின் கடையாந்தில் இருக்கிறவனையும் பாதாளத்தில் இருக்கிறவனையும் பாதாளத்தின் வாசலுக்கு சென்றவனையும் தூக்கி எடுக்க அந்த இரத்தத்தால் முடியும் அன்பு பிள்ளைகளே. ஏனென்றால் அப்படி விலையேற பெற்ற இரத்தமானது நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அந்த இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த இரத்தத்தினாலே நாம் அவர் பிள்ளைகளாக நாம் என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகிறோம் அன்பு பிள்ளைகளே. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். இன்றைக்கும் என்றைக்கும் என்றைக்கும் பாவத்தில் இருக்கிறவனுக்காக சிந்தப்பட்ட இரத்தம் அவருடைய இரத்தம் அன்பு பிள்ளைகளே. இந்த காலத்தில் மாத்திரம் அல்ல, எந்த காலத்திலும் பாவத்தில் இருக்கிறவனை ரட்சிக்க அந்த இரத்தத்தினால் முடியும் அன்பு பிள்ளைகளே. அவருடைய இரத்தம் நம்மளை எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி சுத்திகரித்து அவரை போல நம்மளை மாற்றுகிறது அன்பு பிள்ளைகளே. அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மளையும் பரிசுத்தப்படுத்த அந்த இரத்தத்தாலே முடியும் அன்பு பிள்ளைகளே. அப்படி வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் அன்பு பிள்ளைகளே. அவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட ஒவ்வொரு சுழி ரத்தமும் நமக்காய், ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நமக்காய் அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சிந்தப்படும் போது அதில் வெளிப்படுவது அவருடைய அன்பு மாத்திரமே. உங்கள் மீதும் என் மேல் வைத்த அன்பு மாத்திரமே அது வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்ற வேத வாக்கியம் நிறைவேறுபடியாக நமக்காய் சிந்தப்பட்ட அந்த விலையேறப்பட்ட ரத்தம் நம்மளை எல்லா பாவங்களிலிருந்தும் மீட்டு ரட்சித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம் அன்பு பிள்ளைகளே. அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அந்த மீட்பை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அன்பு பிள்ளைகளை. வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.